ஒரு 16 வயசு 17 வயசுல இப்பவே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நான் நல்லா சொல்றது கேளு. ஒரு 24 வயசு 25 வயசு ஆகணும்னா ஆகும்போது நான் இப்படி இருக்கணுங்கிறது வந்து மண்டக்குள்ள ஏத்திக்கோ. அதுபடி பண்ணு. ஏன்னா நான் நாசமா போன கதையே என்னன்னா, ஒரு 17 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா மருந்து ஆரம்பிச்சதுதான். எல்லாம் நாசமா போய் எது சரி எது சரி இல்லைன்னு அப்படின்னு இங்க பாரு, எல்லாமே மாறி மாறி நடக்கும். 17 18 20 வயசுங்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ. பேசிக்கா ஸ்டிக் ஒர்க் அவுட்ல நல்லா ஸ்டிக் பண்ணணும், டயட்ல நல்லா ஸ்டிக்கா இருந்துக்கணும். இது மட்டும் பேசிக்கா தெரிஞ்சுக்கோ. மருந்து ஓடணும், இதுல இருந்து அதுல பெருசாகணும்னு அப்படி நான் மட்டும் வச்சுக்காத. 25 வயசானா நம்ம எங்க இருக்கணுங்கிறத மென்டாலிட்டியில கரெக்டா வச்சுக்கோ. 16ல இருந்து 20 வயசு ஆகுதுன்னா இதை ஃபாலோ பண்ணு சாமி. டெய்லி ஜிம்முக்கு போறேன், ஒர்க் அவுட் பண்றேன், டெய்லி வரேன் போறேன். அந்த கருமத்தை வாங்கி குடிக்க சொன்னான்னு சொல்லிட்டு அவன் வந்து இதை எனக்கு அதை சொரிஞ்சிட்டு இருக்கிறான். இதை வாங்க உன்னோட நேச்சுரலா பாடி எபிலிட்டி வேற மாதிரி போகுன்னு சொன்னேன்னா அந்த நாய்க்கள் செருப்பு கழட்டி அடி நான் சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே ஆகாது. 17 வயசு 18 வயசு 19 வயசு 20 வயசு ஒர்க் போடுறியா, ஜாலியா போடு, சூப்பரா போடு. 25 வயசுல நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நானே கண்டிப்பா நீ அந்த இடத்துல இருப்ப. நீ வந்து என்ன சொல்ற, இந்த பாதி வழியில வந்து பாத்தீங்கன்னா அதை இதையும் பார்த்து போட்டு இவனுக்கு அப்படியே திசையை திருப்பி விட்டுருவானுங்க. எந்த திசையும் திருப்பாது, எந்த நாய் வச்சும் கேட்காத. உனக்கு வந்து என்ன சொல்ற, டெய்லியும் ஒர்க் போடு, போர் அடிக்கும், கடுப்பாகும், ஒரு சேஞ்சு தெரியாது, பரவாயில்ல. திருப்பி திருப்பி வந்து ஒர்க் போடுறது மட்டும் வேலையை பாரு. அது 23 24 25 வயசுக்கும் போது உனக்கு ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு இடத்துல கிடைக்கும். ஜஸ்ட் மருந்து போட்டு மாத்துறதுங்கிறது வேற. ஆனா டெய்லி ஒர்க் போட்டு 17 18 வயசுல போடு சாமி, அந்த நாய் பேச்சும் கேட்காத.